Hello students, welcome to Hiba Max 10th standard Max daily study plan day 5. இன்னைக்கு என்னன்னு பார்க்கலாம். First day 4 ஓட plan எல்லாரும் முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முடிக்காதவங்க அதை முடிச்சிட்டு day 5 எடுங்க. ஆல்ரெடி 1.1ல முடிக்காதவங்களுக்கு day 3 வரைக்கும் நான் ஷெட்யூல் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் day 1ல நான் என்னெல்லாம் கொடுத்தனோ அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நாள் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். பட் சீக்கிரமாக முடிச்சிங்கன்னா நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டே 5ல் வந்து நான் எக்ஸசைஸ் 1.5 கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எக்ஸசைஸ் 1.5லேருந்து 5 மார்க்ஸ் ரொம்பவே முக்கியம். நீங்கள் 5 மார்க்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் படிக்கவே வேண்டாம். ஏன்னா 2 மார்க்ஸ் அதே மெத்தட் தான் FG தான் கேட்பாங்க. உங்களால் அதை சால்வ் பண்ண முடியும். தனியாக அதுக்குன்னு உட்காந்து நீங்கள் படிக்கணுன்ற மாதிரியே இருக்காது. எக்ஸசைஸ் 1.5ல் எக்ஸாம்பிள் 1.21, 1.23, 1.24 இது வந்து எக்ஸாம்பிள் சம். இந்த 3 சம்மும் ரொம்பவே முக்கியம். எக்ஸசைஸில் 2, 3, 4 இன்னும் ஒரு சம் இருக்குது 7, 8, 9, 10. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நீங்கள் இந்த 6 சம்ஸ் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ டே 6ஓட ஃபஸ்ட் சாப்டரோட ஸ்டடி பிளான் முடிஞ்சிடும். டே 7லேருந்து நம்ம வந்து செகண்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு இப்போது செகண்ட் சாப்டர் நடத்தலை 6th சாப்டர் நடத்துகிறாங்க, அப்போ நாங்கள் 6th சாப்டரோடது ஃபாலோ பண்ணலாமான்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல்ஸ் என்னென்ன போர்ஷன்ஸ் முடிச்சிருக்காங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எப்படி எடுத்துக்கணுன்னா ஒரு எக்ஸசைஸில் 4 5 மார்க்கு, ஒரு 5 2 மார்க் 6th சாப்டரில். சரிங்களா? நான் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இல்லை, எல்லா கொஷினுமே கொடுத்துட்ருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து அதை ஒரு வாட்டி படிக்கிறதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சால் போதும். பட் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது வந்து எல்லா சம்மே நம்ம ட்ரை பண்ணணும். அப்போ தான் சென்டம் எய்ம் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் எக்ஸசைஸ் 1.6 நான் வந்து எக்ஸசைஸ் 1.6 கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். நம்மளுக்கு அந்த கொஷின் பார்த்தோன்னே ஆன்சர் என்னன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிடுவோம். ஸோ ப்ராக்டிஸ், டெஸ்ட், கரெக்ஷன் இதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம். டெய்லி நான் எழுதி காமிக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் டெஸ்ட் எழுதுங்க. கரெக்ஷன் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறீங்களா இல்லையா அப்படின்ற உங்களுக்கே தெரிஞ்சிடும். தப்பாக இருக்க கொஷின்ஸை நீங்கள் ஒரு 2 வாட்டி எழுதி பார்த்துட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். தப்பாக இருக்கும், நான் அதை கிளாஸ் ஒர்க்கில் பார்த்துட்டேன், நான் மறுபடியும் டெஸ்ட் எழுதுறேன்ற தப்பு செய்யாதீங்க. ஒரு வாட்டியாவது எழுதி பாருங்கள். கொஞ்சம் மறக்கிற மாதிரி டவுட்டாக இருக்குன்றவங்க 2 வாட்டி கூட எழுதி பாருங்கள். அதில் ஒன்றும் நிறைய நேரம் இருக்காது இல்லையா, ஒரு 2 minutes ஆகும். ஸோ ஒரு 2 times எழுதி பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் எழுதும்போது மறக்காது. அடுத்தடுத்த ஸ்டெப் என்ன வருன்றதை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் கொஷின் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுத பாருங்கள். சரிங்களா? கொஷின் கம்ப்ளீட்டாக படிக்கலைன்னா அதில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை கம்ப்ளீட்டாக நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ அந்த விஷயத்த மெயினாக பார்த்துக்கோங்க. மேக்ஸோட டெய்லி ஸ்டடி பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா, அதே மாதிரி அதர் சப்ஜெக்டோட டெய்லி ஸ்டடி பிளானும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் ஹிபா மேக்ஸ் ஸ்டடி டைம் சேனலில் வந்து சயின்ஸோட டெய்லி ஸ்டடி பிளான் ப்ளஸ் சோஷியல் சயின்ஸோடது இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஜூன் மந்த்லேருந்து, அதாவது நம்ம கிளாஸ் ஒர்க் ரைட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா, நமக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு தமிழும் இங்கிலீஷும் அப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல் வருது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் நிறைய பேருக்கு தெரியும், ஹிபா HIBA ஹிபா மேக்ஸ் ஒரு ஹைஃபன் கொடுத்துட்டு சபானா என் பேர் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேனல் இப்போ லிஸ்ட் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 1K ஃபாலோவர்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதை டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி இதில் வரலன்னா, லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ நிறைய பேருக்கு தெரியுது. வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் சேனலோட லிங்க் தரேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் சேனலோட லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட யூடியூப் அப்டேட்ஸ் அண்ட் லைவ் கிளாஸோட அப்டேட்ஸ் வந்து அதில் வந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.